நான் உன் கூடவே இருப்பேன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராமிஸ் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கிறப்ப, பணம் காசு இருக்கிறப்ப, நல்ல வேலையில இருக்கிறப்ப நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா பிரச்சனைகள் வந்தா, பணத்தை இழந்திருந்தா, வேலை இழந்து கஷ்டப்படுறப்ப அவங்களாம் நம்ம கூட இருப்பாங்களா? சந்தேகம்தான். பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு. எப்ப தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து ஆறுகளை கடக்கிறப்ப, அக்கினியில நடக்கிறப்ப எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்றாரு. திரளான தண்ணீர் பாயிற ஆறு, அக்கினி ஊடாக நடக்கிற அனுபவம், இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாத பிரச்சனையை குறிக்குது. தண்ணீர் நம்மை மூழ்கடிக்கலாம், வேகமா இழுத்துட்டு போயிடலாம், நெருப்பு சுட்டெரிச்சு ஒன்றும் இல்லாம ஆக்கலாம், இருந்த சுவடு தெரியாம கூட அழிச்சிடலாம். தண்ணீரையும் நெருப்பையும் போன்ற பாதகமான சூழ்நிலை வரும்போது மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்கள் கூட நம்மை விட்டு பிரிந்து போகலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு நம்ம கூடவே இருப்பாரு, எத்தகைய சூழ்நிலை வந்தாலும். அதனால தைரியமா இருங்க.